2026 தேர்தல் களமானது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்தே ஒவ்வொரு கட்சியும் தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் மத்தியிலையும் எந்தெந்த கட்சி கூட்டணி சேரப்போகுது, எந்தெந்த கட்சியில் யார் யார் வேட்பாளராக நிற்க போகிறாங்க, யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற பேச்சும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படிப்பட்ட சூழலில் தான் மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுற திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெறும் 0.43% வாக்கு வாங்கின தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளை திமுக ஒதுக்கியிருப்பது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான கட்சிகளான மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பலரிடமும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த முடிவை எடுத்தாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. இருந்தாலும் தேமுதிக ஒரு காலகட்டத்தில் எதிர்க்கட்சியாக இருந்திருக்கு, அந்த கட்சிக்கான அங்கீகாரம் தரப்படணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற பங்கீடு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் தான் நேற்றைய தினம் காலை அறிவாலயத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போயிருக்காரு. இப்போது திமுக ஒதுக்கப்பட வேண்டிய அந்த 10 தொகுதிகள் தொடர்பான பட்டியலை டிஆர் பாலு கிட்ட கொடுத்துருக்காங்க பிரேமலதா. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய விருகம்பாக்கம், ரிஷிவந்தியம் அப்படிங்கிற 2 முக்கியமான தொகுதிகளை திமுக கொடுக்க மறுத்திருப்பதாக இப்போ ஒரு முக்கியமான செய்தியானது வெளிவந்திருக்கு. பிரேமலதா அவர்களினுடைய மகனான விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட போகிறாரு. அதனால தான் பிரேமலதா ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டாங்க. அதே போல் விருகம்பாக்கம் தொகுதியை பார்த்தசாரதி அவர்கள் கேட்டு பெறலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஏன்னா 2011 சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில் நின்று பார்த்தசாரதி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. ஆனால் இந்த 2 தொகுதிகளையுமே திமுக தொடக்க நிலையிலிருந்தே மறுத்ததாக சொல்லப்படுது. அதனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சோகமாக அறிவாலயத்திலிருந்து திரும்பி சென்றதாக சொல்லப்படுது.